டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முக்கியமான ஃபைல்ஸை ரகசியமாக வேறு யாருக்கும் தெரியாத விதத்தில் விண்டோஸ் 10 பிசியில் மறைச்சி வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே டெஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அது உள்ள எனக்கு தேவையான முக்கியமான ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸல் டாக்குமெண்ட், வேறு ஒன்று வேர்டு டாக்குமெண்ட். இந்த ஃபோல்டருக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்னு பேர் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மறைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப்பை இந்த மாதிரி செட் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து சென்டரில் இருக்கணும், சைடில் 2 பக்கமும் கருப்பு கலர் கொண்டு வரணும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸாக கிளிக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட்டிங் ஓப்பன் ஆகும். சூஸ் எ ஃபிட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த 2 பக்கமும் ஸ்பேஸ் உண்டை இருக்கும், சென்டரில் ஃபோட்டோ ஃபிட் ஆகும். வேறு ஏதாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் ஃபோட்டோ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரை செலக்ட் பண்ணுறேன், ஸ்பேன், இந்த மாதிரி எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ தெரியும். அதனால் நம்ம ஃபிட்டை செலக்ட் பண்ணணும். கீழே சூஸ் யுவர் பேக்ரவுண்ட் கலர், அதாவது இந்த கலர் கருப்பை செலக்ட் பண்ணணும். வேறு கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கலர் தெரியும். நான் கருப்பை செலக்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் கருப்பை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோல்டரை 2 மெத்தடில் நம்ம ஹைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட், இந்த ஃபோல்டர் மேலே மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரல் ஆப்ஷனில் உள்ளே போனீங்கன்னா கீழே ஹிட்டன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அது கன்ஃபார்ம் அட்ரிபியூட் சேஞ்சஸ். அதில் அப்ளை சேஞ்சஸ் டு திஸ் ஃபோல்டர், சப் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். இப்போ இங்கேயும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோல்டர் மறைஞ்சு போயிடும். இது யார் கணக்கும் தெரியாது. ஆனால் வேறு யாராவது ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணி இந்த வியூ டேபு உள்ளே போய் இந்த ஹிடன் ஐட்டம்ஸுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணால் இது தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நான் பழைய மாதிரி கொண்டு வந்துடுறேன். இந்த ஹிடன்கிற ஆப்ஷனை டிக் பண்ணியிருக்கு, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்ளை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்து இந்த ஃபோல்டரை இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடுறேன். இங்கே ஹிடன் ஐட்டம்ஸுங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கு, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்த மெத்தட் எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இதை நேம்லெஸ் ஃபோல்டர் ஆக்கணும். அதுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேமை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் பேக் ஸ்பேஸ் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த நேம் ரிமூவ் ஆயிடுது. இப்போ கீபோர்டில் ஆல்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு 016 பட்டனை அமுக்கிட்டு ஆல்ட் பட்டன்லேருந்து நான் விரலை எடுத்துட்டு என்டரை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது நேம்லெஸ் ஃபோல்டர் ஆயிடுச்சு. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே போய் கஸ்டமைஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அது உள்ளே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஐகான்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 3 ஐகான்ஸ் இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து அப்ளை ஓகே கொடுத்திங்கன்னா இது மறைஞ்சிரும். ஆனால் இது செலக்ட் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியுது. அதனால் இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணி இந்த ஹிட்டனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அப்ளை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது மறைஞ்சி போயிடும். இப்போ செலக்ட் பண்ணாலும் இது கண்ணுக்கு தெரியாது. வேறு ஒரு மெத்தடில் இந்த ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸை நம்ம ஹைட் பண்ணலாம். அதாவது பாஸ்வேர்டு கொடுத்து ஹைட் பண்ணலாம். அதுக்கு இன்டர்நெட்லேருந்து நம்ம ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர், அதை டவுன்லோட் பண்ணோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.